இப்போது சமீபத்தில் ஒரு ஆந்திராவில் ஒரு அரசு அதிகாரி அவர் ஒன்று சொல்கிறார், திருப்பதிக்கு போயிட்டு அப்படியே திருவண்ணாமலை வரணும் அப்படின்னு ஒரு அதுக்குன்னு ஒரு ரூட்டு போடுறாங்க. இந்த மூணும் நிவர்த்தி ஆகணும். இதெல்லாம் சொன்ன பிறகு தான் இன்னும் க்ரௌட்ஸ் அதிகமாகுது. அதாங்க, கோயிலுடைய வருமானங்கள் பெருக்கிறது எப்படின்றது ஹெச்ஆர்என்சியுடைய டெக்னாலஜி. கோயில்களுக்கு இனி ஏன் வருமானம் கம்மியாகுது? டாஸ்மாக்கு எப்படி சாராய கடை வருமானம் கம்மியானா அவங்க ஒரு மீட்டிங் போடுற மாதிரி. நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். நவகிரக கோயில்னு ஒன்று இருக்கு. உலகத்திலே கும்பகோணம் தான், அந்த தஞ்சாவூர் தான், மாயவரம் தான் இந்த நவகிரக கோயிலுடைய தாத்விரிகம். எல்லா நாட்டிலேருந்து வராங்க, உலகம் முழுவதும் இருந்து வேற வேற இவங்கெல்லாம் வராங்க. ஃபர்ஸ்ட் இந்த 9 சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், 9 கிரகம். இந்த 9 கிரக கோயிலுக்கு நீங்கள் ஒரே நாளில் போகலாம். ஆனால் அது போகிறதுக்குள்ளே நமக்கு அந்த ரோடோ, அந்த ஃபெசிலிட்டிஸோ, டாய்லெட்டோ, அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமோ ஏதாவது சரி பண்ணியிருக்காங்களா இந்த அரசாங்கம்? நான் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல. சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம நாட்டில் இந்த நவகிரக கோயில்னா அவ்வளோ விசேஷம். இதை சரி பண்ணாவே பாதி ஜனம் பாதி ஊருங்களுக்கு போகிறத நிறுத்திடும். ஏன்னா இது இந்த வலிமையான ஒரு கோயில் விசேஷம் போக ஆரம்பிச்சாவே கும்பகோணம், தஞ்சாவூர் சேர்ந்த கோயில்கள், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் சேர்ந்த கோயில்கள், திருவாரூர் சேர்ந்த கோயில்கள்லாம் 10,000 கோயில்கள் உண்டு. அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் காரிடாரை உருவாக்கி நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத வலிமையான ஒரு சக்தி தெய்வமா ராமேஸ்வரத்திற்கு வட இந்தியர்கள் தங்கள் பிறவியில ஒரு தடவையாவது வரலன்னா அவங்க சாபம் தீராதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. அந்த ராமேஸ்வரத்திற்கு எவ்வளோ செலவு பண்ணி அரசாங்கம் செஞ்சு வசூலிச்சுக்கிட்டோம். நான் ஒன்றுமே சொல்ல. 1000 கணக்கான டாய்லெட், 1000 கணக்கான பாத்ரூம் போட்டாவே அதை தனியாருக்கு கூட கொடுக்கட்டும். ஆனால் என்னன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம். 1000 ரூம் போட்டாலும் ராமேஸ்வரத்தில் டெய்லி புக் ஆகும். எவ்வளோ இடம் இருக்குது. ராமேஸ்வரம் பக்கத்திலே போடாமல் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் டார்மெட்ரி பெருசாக பண்ணலாம். சிஸ்டம் பண்ணிட்டீங்கன்னா கூட்டம் தெரியாது. திருவண்ணாமலைக்கு எல்லாருமே என்ன ஆகுதுன்னா கோயிலை சுற்றி இருக்கிற லாட்ஜையே டெவலப் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. இப்போ கூட கோயிலுக்கு எதிரிலே இருக்கிற பில்டிங்கை டெவலப் பண்ணி தான் அதுக்கு கோர்ட்டால் கண்டிக்கப்பட்டது. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கிற ஏரியாவெல்லாம் எடுங்க ஐயா. எடுத்துட்டு மினி பஸ்ஸை போட்டு அனுப்புங்க. உங்களுக்கு பிரைவேட் வண்டியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு மினி பஸ் அனுப்புங்க. ஏன் ஒரு 200 பஸ் போட்டால் ஓடாதா? 200 பஸ்ஸுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஸோ இந்த சிஸ்டம் பண்ணுறாதனால இந்த கூட்டங்கள் இருக்குது. திருப்பதியில் உங்களுக்கு பார்ப்பீங்க, திருப்பதியில் லட்சக்கணக்கான மக்கள் வரான், டெய்லி வரான். அது என்ன சொன்னாலும் அந்த கூட்டம் வரும். ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த ஊருக்கு ஃபுல்லாக அந்த சிஸ்டம் பண்ணனால அங்கே கூட்டம் இருந்தாலும் எது இருந்தாலும் 3 மணிக்கு தரிசனம்னா 3 மணிக்கு அங்கே எப்படி தரிசனம் கொடுக்க முடியுதுன்றது என் கேள்வி. எனக்கு பதில் சொல்லு. அதாவது ஒரு சிஸ்டம் போடுறான், ஒரு டோக்கன் போடுறான். 2 நாளைக்கு முன்னாடி அந்த டோக்கன் கிடைக்குது. அந்த டோக்கனில் உங்களுக்கு மறுநாள் 2 நாள் முடிஞ்சு 4 மணிக்கு இதுனா 5 மணிக்குள்ளே உங்களுக்கு தரிசனம் வருது இல்லை? அப்போ அந்த சிஸ்டத்தை எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில். அப்போ நீங்கள் எவ்வளோ கூட்டம் சேர 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 நமக்கு ஒன்றும் தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகள் வந்துக்கினே இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பு நமக்கு தெரியும். கிரிவல பாதையில் இவ்வளோ இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு இதெல்லாம் முக்கியம்னு சொல்லி ஸ்பெஷல் ஜிஓ போட்டு அது எந்த விதத்திலும் பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த கட்சியினராக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கடை இருந்தாலும் நான் சொல்லலை, யாராக இருந்தாலும் ஒரு சிஸ்டம் போட்டுட்டு மக்களுக்கு சீக்கிரம் பண்ண மாதிரி பண்ணலாமே. அப்போ 5 லட்சம் பேர் கூட ஒன்றும் தெரியாது இல்லை. ஸோ மக்கள் வந்துன்னு தாங்க இருப்பாங்க. மக்களுக்கு டூ மச் கமிட்மெண்ட் இனிமேல்.